ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க சுவையான டேஸ்டியான ஒரு அட்டகாசமான மீன் வறுவல் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான ஐட்டத்தை நம்ம பார்த்துக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்து நம்ம முட்டையை உடைச்சி வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிக்கலாங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போடுறேங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் அதில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்சட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. இது மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது உங்கள் இஷ்டம் தாங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் துண்டுகளை போட்டு நம்ம பெசரி வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம இந்த மீன் துண்டுகளை ஊற வச்சோம்னா நல்லா காரம்லாம் இறங்கி நல்லா இருக்குங்க டேஸ்டியாக. தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் இருக்க ஈரப்பதமே போதுமானது. வேணுன்றவங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுனா கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் மீனை. ஒரு பேன் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ மீன் துண்டுகளை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. மீன் துண்டுகளை பொரிக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மசாலா உதிராமல் நல்லா வருங்க, சூப்பராக வரும், ஒட்டாமல். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய வெரைட்டி மசாலா நம்ம ரெடி பண்ணி நம்ம வீடியோஸ் பண்ணுவேன். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், மசாலா உதிராமல் அழகாக வருது. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மீனுங்களை. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம மசாலா ரெடி பண்ணி மீன் துண்டுகளை பொரித்து எடுத்துட்டோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அட்டகாசமான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.